இந்தியாவின் தாக்குதலுக்கு நிச்சயமாக பதிலடி கொடுப்போம் என காலையில் கம்பீரமாக பேசிய பாகிஸ்தான் மாலையில் வெள்ளை கொடியை காட்டுவது போல் பேசி வருகிறது. அப்படி பாகிஸ்தான் கூறியது என்ன? பின்வாங்குவது ஏன்? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவிய போது சிந்து நதியில் இந்தியர்களின் ரத்தம்தான் ஓடும், தேவைப்பட்டால் அணு ஆயுதத்தையும் பயன்படுத்துவோம் என பாகிஸ்தான் என்ன வரப்போகிறது என்பதை அறியாமல் தட்டி கொண்டிருந்தது. ஆனால் அப்பாவி சுற்றுலா பயணிகளின் உயிரை பறிகொடுத்த இந்தியா உலகின் எந்த எல்லைக்கும் சென்று பயங்கரவாதிகளை அழிப்போம் என உறுதி பூண்டது. வெகு விரைவில் ஒரு போர் நிகழும் என்பதை உணர்ந்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு பாதுகாப்பு வழங்கியது, எல்லைகளில் இருந்த அதிகாரிகள் ஊருக்குள் சென்றது, எல்லைகளில் ஆயுதங்களை நிறுத்தியது என அப்போதுதான் போருக்கான ஒரு சிறிய கோடையை போட்டது பாகிஸ்தான். ஆனால் இந்தியாவோ கனகச்சிதமாக ஒரு திட்டத்தை போட்டு இந்தியாவில் மே 7ஆம் தேதி போர்க்கால ஒத்திகை நடத்துவதாக முதலில் அறிவித்தது. பின்னர் பாகிஸ்தான் அசந்த நேரத்தில் அவர்கள் கண்ணில் மண்ணை தூவி நள்ளிரவு 1:05 மணியளவில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்முவிலும் பாகிஸ்தான் எல்லைகளிலும் உள்ள 9 பயங்கரவாத அமைப்புகளின் கூடாரத்தின் மீது ஏவுகணை மூலம் தாக்குதல் மேற்கொண்டது. இந்த தாக்குதலில் குழந்தைகள் உட்பட பலர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பாகிஸ்தான், அப்பாவி ஜனங்கள் உயிரிழந்துள்ளனர், மசூதி இடிக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் இதை தொடங்கவில்லை, இந்தியா இதை தொடங்கியதால் பதிலடி கொடுக்க எங்களுக்கு முழு உரிமையும் உள்ளது என கூறியது. ஒரு பக்கம் போரில் நம்பி இறங்கலாம், சீனா நமக்கு துணையாக நிற்கும் என நினைத்தது பாகிஸ்தான். இதனால் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவர்கள் ஊடுருவி நடத்திய தாக்குதலில் அப்பாவி இந்தியர்கள் 8 பேர் உயிரிழந்தனர். இதனால் இந்தியா உக்கிரமடைந்துள்ளது. எது வந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என பாகிஸ்தான் சீனாவை நோக்கி பார்க்க, ஆனால் சீனாவோ பாகிஸ்தான் மீதான இந்தியாவின் தாக்குதல் கவலை அளிக்கிறது, இரு நாடுகளும் எங்கள் அண்டை நாடுகள்தான் என கூறி தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டுள்ளது. இந்த பக்கம் இந்தியாவின் நண்பனாக இருக்கும் அமெரிக்கா இப்படி ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது என தெரியும், இந்த போர் சீக்கிரம் முடிவுக்கு வர வேண்டும் என கூறியிருக்கிறது. இப்படி சீனாவும் அமெரிக்காவும் கூட்டாக நழுவ உலகம் முழுவதும் நடைபெற்று வரும் வர்த்தக போர்தான் காரணம் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். இதனால் அமெரிக்காவின் ஆதரவு இல்லை என்றாலும் சரி, பாகிஸ்தானை ஒரு கை பார்த்துவிட வேண்டும் என இந்தியா நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையில்தான் கள நிலவரத்தை கப்பென புரிந்து கொண்டுள்ளது பாகிஸ்தான். அதாவது பதிலடி கொடுப்போம் என கூறிய பாகிஸ்தான் தற்போது வெள்ளை கொடியை காட்டலாமா என்ற பேச்சுவார்த்தையில் இறங்கியிருப்பதாக தெரிகிறது. அதன் வெளிப்பாடாகவே இந்தியா பதற்றத்தை தணிக்க முன்வந்தால் தாங்களும் அதற்கு தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் கூறியிருக்கிறார். இந்நிலையில் இந்தியா மீது தாக்குதல் நடத்தினால் ரஷ்யாவும் இஸ்ரேலும் நம்மை சின்னாபின்னமாக்கிவிடும் என்பதை பாகிஸ்தான் உணர்ந்ததால்தான் இப்படி ஒரு கருத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சரே கோரியுள்ளார் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். இந்நிலையில் பாகிஸ்தான் இந்தியா இடையேயான இந்த போர் சூழல் முடிவுக்கு வருமா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.